இந்த ஆக்டைன் லெவலை எப்படி தீர்மானிப்பாங்க அப்படின்னா, பெட்ரோலியம் அதாவது க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி பிரிச்சு எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப அது நிறைய ப்ராசஸ்க்குள்ள போகும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது லெட் வந்து கலப்பாங்க. அப்படி கலக்கும்போது அது சர்டன் ஆக்டைன் லெவல் வந்து ரீச் ஆகும். அப்படி வர்ற அந்த ஆக்டைன் நம்பர் வந்து ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரிசர்ச் ஆக்டைன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர் வந்து எவ்வளவு அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1920s வந்து 40-50 ரேஞ்சில தான் வந்து இருந்திருக்கு. ஆக்டைன் லெவல் வந்து 40-50 எல்லாம் இருந்ததுனால தான் அப்ப இருந்த இன்ஜின்லாம் நிறைய ப்ராப்ளம் வரும். இன்ஜின் ஃபெயிலியர் எல்லாம் நிறைய நடக்கும். இதெல்லாம் தடுக்க தான் இந்த வேர்ல்ட் வார் 2 அப்ப ஆக்டைன் லெவல் வந்து 100 வரையும் கொண்டு போறாங்க. அப்படி ஆக்டைன் லெவல் 100க்கு கொண்டு போகும்போது தான் இன்ஜினுக்குள்ள ரொம்ப பிரிசைஸா வந்து அந்த கம்பஷன் நடக்கும். உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டான ஒரு ப்ராசஸ் இருக்கும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்ஜின் வந்து நாக் ஆகி பஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தான் ஆக்டைன் லெவல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பெட்ரோல் பம்ப் போறப்ப யூசுவலா ஒரு 3 டைப் ஆஃப் பெட்ரோல் வந்து நம்ம பார்க்க முடியும். ஒன்னு வந்து ரெகுலர் பெட்ரோல், இது வந்து 87 to 89 ஆக்டைன் லெவல் இருக்கும். ரெண்டாவது வந்து பவர் இல்ல ஸ்பீட் இல்ல வந்து XP95 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது வந்து மிட் லெவல் ஃபியூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 95 to 97 ஆக்டைன் லெவல் வந்து இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆக்டைன் லெவல், இது வந்து 100 லெவல்ல வந்து இருக்கும். இது வந்து சில பெட்ரோல் பம்ப்ல தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸ் கார்ஸ்லயோ மோட்டார் சைக்கிள்ஸ்லயோ வந்து இந்த ஆக்டைன் லெவல் வந்து பயன்படுத்துவாங்க. முக்கியமா ரேஸ் கார்ஸ்ல ஆக்டைன் லெவல் 100 இருக்கிற ஃபியூலை மட்டும் தான் பயன்படுத்துவாங்க.